ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு வந்தவுடன் எனக்கு நினைவுக்கு வந்தது ஆங்கிலேய அரசினுடைய அடக்குமுறைகளை எதிர்கொண்டு போர் நடத்தி சிறையிலே மாண்டு போன வீரரான சேதுபதி மன்னரை பெருமைப்படுத்தும் வகையில் ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் வளாகத்திற்கு சேதுபதி நகர்னு பெயர் சூட்டினவர் முதலமைச்சராக இருந்த நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். 1974ஆம் ஆண்டு தமிழ்நாடு உப்பு கழகத்தை ராமநாதபுரத்தில் தான் முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் அன்றைக்கு தொடங்கினார். ஒரு காலத்தில் ராமநாதபுரம் மாவட்டம்னா தண்ணி இல்லாத காடுன்னு சொல்லுவாங்க. அந்த நிலைமையை மாற்றி காட்டின அரசு தான் கலைஞர் தலைமையிலான திமுக அரசு. இந்த அடியேன் அன்றைக்கு உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்த காலகட்டத்திலே தான் ராமநாதபுரம் மாவட்டத்தில் குடிநீருக்காக தவிச்ச மக்களுக்கு 616 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் காவிரி கூட்டுநீர் திட்டம் கொண்டு வரப்பட்டது. இந்த திட்டத்தை செயல்படுத்த 3 ஆண்டுகள் தேவைப்படும் என்று அதிகாரிகள் சொன்னாங்க. குடிநீர் பிரச்சனை என்கிற காரணத்தால் எவ்வளவு விரைவாக முடிக்க முடியுமோ அவ்வளவு விரைவாக முடிக்கணும்னு நான் சொன்னேன். அதன்படி 2 ஆண்டிற்குள்ளே மக்களுடைய குடிநீர் தேவையை நிறைவேற்றின ஆட்சி தான் நம்ம திமுக ஆட்சி.